அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசுப்பிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ள தேவன் இருப்பார், உன் நெஞ்சம் அதை உற்றுப்பார் தெரிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகம் 33:8 லேவியருக்குரிய ஆசீர்வாதம். உமது பேரில் பயபக்தி உள்ள மனுஷனிடத்தில் உமது தும்மீம் ஊரீம் இருப்பதாக. மாசாவில் நீர் அவனை பரிசோதித்தீர், மெரிபா நீரண்டையில் அவனோடு வழக்காடினீர். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, ஒரு தகப்பனிடம் மகன் ஒரு சிறிய பரிசோதனை வைக்கிறான். என்ன பரிசோதனை என்று பார்க்கும்போது, அப்பா, இந்த கரை மீது, ஆற்றுக்கரை மீது 3 தவளைகள் உள்ளன. ஒரு தவளை இறங்கிவிட்டால் மீதம் எத்தனை கரையிலே இருக்கும் என்று சொல்லி கேட்கிறான். அந்த தகப்பனார், ஒரு தவளை இறங்கிவிட்டது, ஆகவே 2 தான் இருக்கிறது. இல்லை அப்பா, 3. மீண்டும் கேட்கிறான், அதே போல சொல்கிறான், 2 தான் என்று சொல்கிறார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு பொருள் ஒன்றுதான், கேள்வி ஒன்றுதான். ஆனால் பார்வைகளும் பதிலும் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. இங்கே லேவியருக்குரிய ஆசீர்வாதம் ஒன்றுதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் பின்னாலே பிடிகள் இருப்பது, பயன்கள் இருப்பது. ஊரீம் தும்மீம், இந்த 2 வார்த்தைகள் பர்ஃபெக்ட், அதாவது நல்ல, ஒழுங்கான என்று சொல்லப்படுகிறது. லேவியருக்குரிய ஆசீர்வாதம், அவன் ஒழுங்காக, செம்மையாக, நேர்மையாக நடந்து வந்த காரணத்தினாலே அவனை அவ்வாறு, நான் உன்னை ஊரின் தும்மீமில் இருப்பதாக என்று சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கிறார். நல்ல, நேர்மையாக, ஆசீர்வாதமாக வைக்கின்றார். அடுத்து, மாசாவிலே நீர் அவனை பரிசோதித்தீர். நன்றாக நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவனுக்கு வருகின்ற சோதனை நேரத்தில், மாசா என்று சொன்னால் யாத்திராகமம் 15:17 அதிகாரத்தில் மாசா என்ற இடத்துல இஸ்ரவேல் மக்களை அழைத்து வரும்போது அவர்கள் தண்ணீருக்காக மோசேயின் இடத்துல போராடுகிறார்கள். போராடும்போது, அவனோடு வழக்காடும்போது, அங்கே மெரிபா என்று சொன்னால் சண்டையிடுதல் என்று அர்த்தம். மோசையோடு அநேகர் சண்டையிடுகிறார்கள். ஆகவே தான் கடவுள் அவனை அந்த மக்களுடைய பிரச்சனை மூலமாக வாதிக்கிறார். பொதுவாக நமது நாட்டில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கடவுள் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும், செல்வங்கள், பொருள், பதவி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவற்றை வைத்து கொண்டு மனிதன் தவறாக நடக்கும்போது அவர்களை நல்வழிப்படுத்த, அவர்களை திருத்த சில மனிதர்களை கடவுள் அனுப்புகிறார். அவர்கள்தான் தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள். அவ்விதமாக இன்றைக்கு இந்த சத்திய வசனத்தில் நாம் நேர்மையாக நடந்து கொண்டிருந்தோம். ஊரீம் தும்மீம் நம்மிடத்தில் இருந்தது, நேர்மை, ஒழுக்கம், நீதி என்று. ஆனால் நாம் இன்றைக்கு சோதனை காலத்தில் தண்ணீருக்காக கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் போராடுகிறோம். இன்றைக்கு ஊழியக்காரர்களை இனம் கண்டு பேசுகிற மக்கள்தான். என்னுடைய உறவுக்காரன், என்னுடைய ஜாதிக்காரன்.
அப்படி ஊழியர்களை பார்த்து பேசக்கூடாது. அன்றைக்கு மோசேயினிடத்திலே மாசாவிலே போராடினார்கள். ஆனால் கடவுள் அவனோடு வாதிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி சண்டையிடுகின்றனர் தண்ணீருக்காக. இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு சின்ன பிரச்சனை இந்த ஊழியரால் வந்தவுடனே நாம் என்ன செய்கிறோம்? ஊழியருக்கு விரோதமாக பல சண்டை போடுகிறோம், வாக்குவாதம் செய்கிறோம், பல பிரச்சனைகளை கிளப்புகிறோம். ஆகவே அன்பான இறை மக்களே, நம்மிடத்தில் ஊரீம் தும்மீம் என்று சொல்லக்கூடிய நல்ல பல ஒழுக்கமான கட்டுப்பாடுகள், பொறுப்புள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவற்றை வைத்து கொண்டு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதோடு மாத்திரமல்லாமல் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையோடு இன்றைக்கு கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நாளிலும் கூட உம்முடைய திரு சன்னிதானத்தில் அழைக்கப்பட்ட நாங்கள் வெறும் கைகளோடு வராமல் நீர் எங்களை எவ்வாறு இந்த உலகத்தில் அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் மாற எங்களை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீர். சோதனைகள் வரும்பொழுது நாங்கள் மெரிபாவிலும் மாசாவிலும் மெரிபாவிலும் கடவுள் எங்களை சோதிக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எப்பொழுதும் நாங்கள் சோதிக்கப்படும் போதெல்லாம் உம்மை பற்றி கொள்கிற மக்களாக இருக்க எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.